இந்த கொள்கை நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு தாக்கங்களை, பல்வேறு அதிர்வுகளை உண்டாக்கணும். பல்வேறு நல்ல மாறுதல்கள் நம்முடைய வாழ்க்கையில் தெரியணும். ஏன் பொதுவாக எல்லா வணக்க வழிபாடு சார்ந்தும் அல்லாஹ் பல விஷயங்கள் அப்படி சொல்கிறான். இப்போ தொழுகை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது மார்க்கத்தில் இப்படியான அம்சங்கள் இருக்கிறது என்பதற்காக நம்ம இந்த உதாரணத்தை சொல்கிறோம். தொழுகை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்களிலிருந்து தடுக்கும். தொழுகை ஏற்படுத்த வேண்டிய மாற்றம்னு அல்லாஹ் சொல்லும்போது எதை குறிப்பிடுறான்? நம்ம சாதாரணமாக தொழுகைட்டு போயிடுறோம். அல்லாஹ் சொல்கிறான், அந்த தொழுகை உன்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், நீ தொழுகிற, 1 வருஷமாக தொழுகிற, 2 வருஷமாக தொழுகிற, காலம் ஃபுல்லாக தொழுகிறன்னா வெறுமனே தொழுதுட்டு போகிறதுனால தொழுகை சரியாயிருச்சுன்னு விளங்காது. அந்த தொழுகை உன்னிடத்தில் சில மாற்றத்தை ஏற்படுத்தணும். என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? மானக்கேடான காரியங்களிலிருந்து அந்த தொழுகை உன்னை காப்பாற்றும். அருவருக்கத்தக்க ஆபாசமான இழிச்செயல்களிலிருந்து நீ தொழுகிற தொழுகை உன்னை காப்பாற்றக்கூடிய கேடயமாக இருக்கும். ஒருவர் அப்படி காப்பாற்றப்படலன்னு வைங்க, மானக்கேடான காரியத்தில் இழிவான காரியங்களிலேயே தொடர்ந்து ஒருவர் ஈடுபடுறாருன்னா தொழுகை சரியில்லைன்னு அர்த்தம். வணக்க வழிபாடுகள் எந்த அடியானுக்கு சரியில்லை, இந்த மாற்றம் நம்மிடத்தில் ஏற்படவில்லை என்று சொன்னால், இந்த தாக்கத்தை அது உண்டாக்கவில்லை என்றால், இறைவன் எவ்வாறு விரும்புகிறானோ அதற்கேற்ற முறையில் என்னுடைய வணக்க வழிபாடு இல்லைன்னு அர்த்தம். இது யாராக இருந்தாலும் அதுதான் அளவுகோல். நோன்புக்கு அதே மாதிரி சொல்கிறான்ல, நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரையிலும் பசிச்சிருக்கிறேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரையிலும் நான் ரொம்ப தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுனால நம்ம நோன்பாளின்னு ஆயிருமா? நோன்புனா அது மாற்றம் கிடையாது. இப்போ நான் பசியை உணர்கிறேனே, அது மட்டும் மாற்றம் கிடையாது. தாகத்தை நான் உணர்கிறேன், அது மாத்திரம் மாற்றம் கிடையாது. நோன்பு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும். எப்படி ஏற்படுத்தும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, புகாரியில் 1903வது இலக்கத்தில் பதிவான செய்தி, மல்லம் எதா கவுல ஜூரி வல் அமல பிஹி, யார் பொய்யான பேச்சுக்களையும் தீய நடவடிக்கைகளையும் விடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி அய்யதா தஆமஹு வ ஷராபஹு, அவர் தன்னுடைய உணவை விடுவதிலேயோ குடிபானத்தை விடுவதிலேயோ அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. நீ நோன்பு வைக்கிறன்னா அந்த நோன்பு வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கணும். என்ன மாற்றம்? பொய்யான பேச்சை விடணும், தீய நடவடிக்கைகளை விடணும், இழி செயல்களை விடணும். இல்லை நான் நோன்பு வைத்து கொண்டும் அந்த காரியங்களில் ஈடுபடுவேன் அப்படின்னு சொன்னால் நீ பசியாக இருக்கிற, தாகமாக இருக்கிற, அவ்வளோதான். அது நோன்புன்னு ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறார்கள். முஸ்னது அபி அலா என்கிற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவான செய்தி, 6551வது இலக்கம், ருப்ப சாயிமின், எத்தனையோ நோன்பாளிகள், ஹல்லுஹு மின் சியாமிஹி அல் ஜூஉ வல் அத்தஷ், நோன்பு என்று அவர்கள் சொல்லிக் கொள்வதற்குரிய பங்கு என்ன தெரியுமா? வெறும் பசியாக இருந்தார், தாகமாக இருந்தார், அவ்வளவுதான்ங்கிறாங்க. எத்தனையோ பல நோன்பாளிகள் இருக்கிறார்கள், நோன்பின் மூலம் அவர்களுக்கு உண்டான பங்கு என்பது அவர் பசியை உணர்ந்தார், தாகத்தை உணர்ந்தார், அவ்வளவுதான். இப்படி தான் அல்லாஹ் நிறைய பேரை கணக்கு பண்ணுவானே. ஏன்? நோன்பு ஏற்படுத்த வேண்டிய மாற்றம் இடத்துல வரலையப்பா. காலம் முழுக்க பொய் பேசி கொண்டு இருந்தாய், காலம் முழுக்க புறம் பேசி கொண்டு இருந்தாய், காலம் முழுக்க தீமையான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருந்தாய், தீமை குறித்தே சிந்தித்து கொண்டு இருந்தாய். நீ நோன்பு வச்சு என்ன புண்ணியம்? இந்த நோன்பு உன்னிடத்தில் எப்படி நான் என்ன மாற்றத்தை எதிர்பார்த்தேனோ அந்த மாற்றம் உன்னிடத்தில் நடக்கலையே. அப்போ என்ன கணக்கு? அல்லாஹ்வுடைய பார்வையில் அவரை பற்றி என்ன கணக்கு? நீ பசியாக இருந்த, போ, தாகமாக இருந்த, அது எனக்கு தேவையில்லைங்கிறான்ல. பசியாக இருப்பது, தாகமாக இருக்குது, நான் உன்ட்ட எதிர்ப்பு கேட்கவே இல்லையப்பா. அது மாத்திரம் என்னுடைய நோக்கம் இல்லை. பசியை உணர்வதுடன், தாகத்தை உணர்வதுடன் உன்னுடைய இச்சையை நீ கட்டுப்படுத்தணும், பொய்யான பேச்சுக்களை விடணும். அதையெல்லாம் விடாமல் நான் நோன்பு வச்சுருந்தேன்னு சொல்வதில் அர்த்தம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதன் மூலமாக நமக்கு சொல்கிறார்கள் என்றால், அப்போ மார்க்கத்தில் இப்படி இருக்குன்னு விளங்குதா இல்லையா? தொழுகை அல்லாஹ் தொலை சொல்கிறான்னா அந்த தொழுகையின் மூலம் சில மாற்றத்தை நம்ம இடத்துல அல்லாஹ் எதிர்பார்க்கலாம். நோன்பு வைக்க சொல்கிறான் என்றால் அந்த நோன்பின் மூலம் சில மாற்றங்களை அல்லாஹ் நம்ம இடத்துல எதிர்பார்க்கலாம். நம்ம மக்கள் நோன்பு வைத்து கொண்டு கூட பல்வேறு காரியங்கள் எல்லாம் சில முஸ்லீம்கள் பாவமான காரியங்களில் ஈடுபடக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. நோன்புல மட்டும் சேர்த்து குடிக்க மாட்டாராம். எப்படி குடிக்க மாட்டாருங்கிறிய? அந்த காலை சஹர் நேரத்துலேருந்து நோன்பு திறக்கிற நேரம் வரையிலையும் குடிக்க மாட்டார். 6:30க்கு நோன்பு திறக்கிற நேரம், நோன்பு திறந்த உடனே பள்ளியாசில் கொட்டாகஞ்சி வாங்கி வச்சுருப்பார்ல, அது எல்லாத்தையும் வச்சுப்புட்டு வேக வேகமாக விருட்டு பாத்ரூமுக்கு போவார். நிறைய சுன்னத் ஜமாத் பள்ளியாசிலையும் நம்ம பார்த்துருக்கோம். பேரச்சம்பழத்தை சாப்பிட்டு நோன்பை திறந்துருவார், விருட்டுன்னு வேகமாக பாத்ரூமுக்கு போவார். சரி, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை, அதுக்குள்ளே பாத்ரூமுக்கு போகிறாரு. சரி, அவ்வளோ அவசரம் போல இருக்கு போகிறான்னு பார்த்தோம்னா அங்கேருந்து புகையாக வரும், புகை மூட்டமாக வரும். என்ன புகை மூட்டம்? சிகரெட்டு குடிக்கிறது, பீடி குடிக்கிறது. அதுக்கப்புறம் நோன்பு திறப்பார். அப்பா இப்போ தான் கண்ணு பளிச்சுன்னு தெரியுதுங்குவார். ஏன்? அவர் காலையிலேருந்து சாயங்காலம் வரையிலும் சிகரெட்டு குடிக்காமல் கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தாராம். நோன்புங்கிறதுனால குடிக்கலையாம். நோன்பு பிஸ்மில்லான்னு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு அடுத்த முதல் கட்ட வேலை இதுதான், சிகரெட்டு குடிக்கிறது, பீடி குடிக்கிறது.
இப்படி இருந்தால் அந்த அப்போ தீமையை நோக்கி அவர் செல்வார். இந்த தீமையை விட்டும் அது நோன்பு தடுக்கவில்லை என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம கேட்குறாங்க, அது எப்படி நோன்பாகும்? அப்போ நோன்பு வைத்திருந்தோம் என்றால் அது தீமையை தவிர்க்கணும், பொய்யான பேச்சுக்கள் நம்மளை அதை காப்பாற்றணும்